6 முன்னாள் அமைச்சர்கள் தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாவே செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வந்தது போல அந்த மாதிரி ஒரு கலக குரலோ இல்ல மற்றவர்கள் எதுவுமே அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸே இல்லையே. அந்த 6 பேரில் மீதி 5 அமைதியானது என்பது அதிமுகவுக்கு அவர்கள் செய்த நன்மையான செயல் அல்ல. அதிமுகவுக்கு பெரிய பாதகத்தை, சேதாரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய மௌனத்தை அவர்கள் மௌனம் காத்து விட்டார்கள். ஆனால் அதிமுகவுக்கு வலிமையான ஒரு கூட்டணி உருவாகாவிட்டால் அதிமுகவிலிருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் எக்ஸோடஸ், சிலர் வெளியே போகிற காட்சியை நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்பாகவே நீங்கள் பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக மோசமான தோல்வியை தழுவுகிற பட்சத்தில் வெளிப்படையாக கலகம் நடக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ராஜினாமா செய்யக்கூடிய குரல்கள் கூட எழலாம். ஆகவே அந்த பிரச்சனைக்கு போகாமல் கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொறுப்பை, கடமையை நிறைவேற்ற தவறி கொண்டிருக்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய 2-3 பேர் அவரை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அம்மாவுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கிறது என்று இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அவர்கள் யார் என்றும் எனக்கு தெரியும். அவர்கள்தான் திரு எடப்பாடி பழனிசாமியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தகவலையும் சில முன்னாள் அமைச்சர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். ஒரு 3-4 பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள்தான் அவரை கெடுப்பது என்று சொல்லுகிறார்கள். இதை தவிர ஒரு கவலைக்குரிய போக்கு இப்போது என்ன என்றால், திமுகவை பார்த்து குடும்ப அரசியல் என்று பேசுகிற தகுதியை அதிமுக இழந்து விட்டது. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் திரு மிதுன், அவருடைய மைத்துனர் திரு வெங்கடேஷ், மற்றொரு உறவினர், இந்த 3 பேர் கட்சி விவகாரங்கள் சம்பந்தமாக முடிவெடுக்க அல்லது ஆலோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சில வாரம் இருமுறை வெளிவருகிற பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன என்பதோடு, செங்கோட்டையன் அவர்களே வெளிப்படையா சொன்னார், அவர் சொன்னார் என்பதோடு, நான் செங்கோட்டையனாவது வெளியே போய்விட்டவர், உள்ளே இருக்கிற நண்பர்களிடம் விசாரித்து நான் அதை உறுதிப்படுத்தி கொண்டேன். இதுவும் அதிமுகவுக்கு ஆரோக்கியமான போக்கு அல்ல.